ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட ஹெலா அப்படிடா இருக்கீங்க. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னா டுடே நம்ம ஜங்குக்கு தான் நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. யாருக்காவது ஷோ ஆகலைன்னா கேளுங்க. இந்த ஸ்டோரியில் பெருசாலாம் இன்ட்ரோ இருக்காது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ப்ரெசன்ட் சைனில் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, அந்த சார் மட்டும் வந்துட்டாரு, அவ்வளோதான். தெரியும்ல, எப்போ பாரு கத்திட்டே இருப்பாரு. சும்மா இரு, பறக்க பார்த்துட்டே இருக்காதா. ஸோ எல்லாரும் ஒர்க்கை மாஞ்சி மாஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே என்ட்ரு ஆகிட்டு ரொம்ப டைம் ஆச்சா என்ன? ஐயோ, ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. 9 o'clock எல்லோரும் வந்துடுவாங்களா? என்ன பண்ணுறது? மேம், எங்கே போகிறீங்க? அது நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. ஸோ ஐடி கார்டு பார்த்துட்டு வாட்ச்மேனும் சாரி மேம், பரவாயில்ல இருக்கட்டும். டைம் ரொம்ப ஆச்சா என்ன? மேம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு மேம், கொஞ்சம் சீக்கிரமாக போகிறீங்களா? இன்றைக்கி வேறு சார் லேட்டாக தான் வராருன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அப்படியா? ஸோ நீங்களும் வேக வேகமாக அப்படியே ஃப்ளோருக்கு போகிறீங்க. லிஃப்ட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி கும்பலாக இருக்குது. வயான் வரியா? வரேன் சொல்லிட்டு இருக்கப்போ லிஃப்ட் எடுத்துடுறாங்க. உங்களுக்கு கோவமாக வருது. ஐயோ, இவங்க வேறு இப்போ தான் விளையாடுவாங்க இருக்கு. அப்புறம் ரொம்ப டேஸ் கழிச்சு நானே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறாங்களேன்னு தெரியலையே. சொல்லிட்டு இருக்கப்ப அப்படியே மேலே ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கீங்க. சுபா, சார் வந்து என்னை திட்டாமல் இருந்தால் சரி. கிங் நானா பார்த்துக்கலாம். ஸோ சொல்லிவிடு, நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு என்னமோ புரியல. இப்போ 9:45 ஆயிடுச்சு. உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. ஐயோ, எங்கேவே 10 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் ஏன் நின்றுட்டுருக்காங்க? ஒரு வேளை ஏதாவது சீஃப் கெஸ்ட்லாம் வராங்களா? இப்போ இதுக்கு யார் வரப்போகிறா? அப்படி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. சொல்லிட்டு இருக்கப்பா, என்ன ஒர்க் பார்க்குற நீ? மயிர் மாதிரி பார்க்குற. இப்படிலாம் இருந்தால் கம்பெனி எடுத்து தான் முன்னு போலையே. சார் அதெல்லாம் இல்லை சார். என்ன இல்லை? எத்தனை மணிக்கு வர? சார் அது கொஞ்சம் லேட்டாச்சு சார். சேலரி 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக அக்கௌண்ட்டில் ஏறச்சான்லாம் கேட்குறீங்களா? அந்த மாதிரி நாமளும் ஒர்க் பண்ணோம். கொஞ்சமாவது மேனேஜ் வேணும், புரியுதா? சார் அது சாரி சார், தெரியாமல். இருக்கட்டும், பரவாயில்ல. எங்கள் அப்பானால எல்லாரும் ஏமாத்தலாம் ஈஸியாக நினச்சிட்ருக்கீங்களா? இப்போ இதிலேருந்து தான் தெரியும்ல உங்களுக்கு பாஸ். எங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு. ஆமாம் சார் சொன்னார். அதுக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்கல. யார் அங்கே முன்னுமிட்டு இருக்குது? சார் ஒன்றும் இல்லை சார். எல்லாம் 4லேருந்து கரெக்டாக 8:45 வந்துடணும், புரியுதா? அவங்க வந்த உடனே அங்கே போகிறேன், இல்லை ஜூஸ் சாப்பிட்றேன், இல்லை கேன்டீன் போகிறேன் சார். நான் சாப்பிடவே இல்லை சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது ரீசன். எனக்கு ஷார்ப்பாக கரெக்டாக 9 இருக்கணும். எல்லாரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். சும்மா இங்கே கதையெல்லாம் ஓப்பி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆண்டி? சரிங்க சார். என்னது, என்னை பார்த்தா ஆண்டின்ட்டான். எனக்கு என்ன ஒரு 35 வயசு தான் இருக்குது. அதுக்குன்னு இப்படியே சொல்லுவான். ஸோ அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கா. அப்படியே அவன் மறைச்சு பார்த்துட்டு, இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் கெம்முன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அது என் ஃப்ரெண்டு. அவன் பிரான்ச் வேறு, இது என் பிரான்ச்சு, புரியுதா? இது எங்கள் அப்பா கம்பெனி. ஸோ நான் தான் இதுக்கப்புறம் சிஇஓவாக இருப்பேன். ஸோ எல்லாரும் எனக்கு வெல்கம் பண்ணணுன்னு பேசிக் மேன்ஸு கூட இல்லை. சாரி சார். ஸோ எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யார் இது? கெம் சார் வாய்ஸ் மாதிரி தரலாம். அப்புறம் ஜான் சார் வாய்ஸ் மாதிரி தெரியலையே. யாராக இருக்கும்? ஜான் சாரை நான் பார்த்தது கூட கிடையாது. அவங்க பைசாலாம் யார்? ஒரு வேளை இருக்கவே இருக்காது. அவன் எதுக்கு இங்கெல்லாம் வரப்போகிறான்? அவன் தான் அவனுக்குன்னு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தானே சொன்னான். அப்புறம் இந்த மூஞ்சி வச்சுட்டு வருவான். எங்கள் அங்கிளாக இருக்குமோ? ஷாராக இருந்தால் என்ன? எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒன்று, அவன் மட்டும் இருக்கவே கூடாது. ஆமாம், கடவுளே. ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், புரிஞ்சிச்சு சார். அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வளர்றீங்க. ஏதோ காலேஜ் படிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் என்னைய வந்து ஏதோ பார்ட்டிலாம் கிடையாது. நான் பெருசாலாம் செலவு பண்ண மாட்டேன் சார். அது சும்மா சொன்னால் ஃபன், ஓகேவா? ஈவினிங் இருக்குது, எல்லோரும் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் தென் யாராவது நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம் மாட்டேன் யார். நல்லா வேலையை விட்டு தூக்கிடுவேன், புரியுதா? சார் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். அப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ணுவேன். அண்ட் தென் எவனும் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் சொன்ன டிசிஷன் எதையாவது தாண்டி நீங்களாம் உங்களுக்குள்ள டிசிஷன் எடுத்தீங்கன்னு வையா, என் காதுக்கு மட்டும் அப்படிலாம் கேட்டுச்சு. அப்புறம் என்னோட ஃபேஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லோரும் கவுட் பண்ணிட்டு, சார் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். நாங்கள் எல்லோரும் நல்லாவே நடந்துப்போம். சார் சொல்லியிருப்பாரு. சொன்னார். எங்கள் அப்பா இழிச்ச வாயினால அவர் அப்படியே ஏமாத்திடலான்னு நினச்சிங்க. நானும் அப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது.
என்னால் ஏமாற்றவே முடியாது, புரியுதா? ஸோ எல்லாரும் அப்படியே ஷாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. யாரா அவன் இப்போதான் பேசிகிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் அவங்க அப்பா இருந்தப்போ இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாதுல்ல. சே, இதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது போலையே. என்ன என்ன அங்கே என்ன முழங்கிட்டு இருக்கீங்க? என்ன கேர்ள்ஸு, மேக்கப்லாம் போடுறதுக்கு டைம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? உங்கள் ஆளை போய் நைட்டு பார்த்துக்கோங்க, அது உங்கள் பர்சனல், அது எனக்கு தேவை கிடையாது. பட் மைண்ட் இட், எங்கள் ஜாப்னா ஒர்க்கு ஒழுங்காக பண்ணணும், புரியுதா? சரிங்க சார். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் எல்லோரும் வந்திருக்கான், ஓகேவா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். ஸோ அப்படியே சொல்லிட்டு திரும்புகிறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. சப்பா, எப்போ தான் போவாரோ தெரியலையே. இவர் வேறு என்ன இப்படி பேசுகிறாரு, நான் வேறு ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், எக்ஸ்கியூஸ் வேறு கேட்காம நின்றுட்டுருக்கேன். ஏன் ஏதாவது திட்ட போகிறார் அவர். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கீழே குனிச்சிட்ருக்கீங்க. அவன் பாடிகார்டெலாம் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவனை அப்படியே உங்களை ஸ்டில் பார்க்காம அப்படியே போயிட்டுருக்கான். அப்படியே போகிறப்ப குட் மார்னிங் சார் அப்படின்னு நீங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவனுக்கும் அதே ஷாக்கு. அப்படியே அவன் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க போலே மொலே அது ஜங்குக். அவன் ஒன்றுமே சொல்லாமா ஐஸை மட்டும் அப்படியே விங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு அப்படி போகிறான். அத்தா, எங்கள் அப்பா என்னெல்லாம் சொல்லவே மாட்டாளா? எப்போ பாரு டெஸ்ட் அடிக்கிறதா வேலையாக போச்சு அவனுக்கு. இருக வீட்டுக்கு போய் என்ன பேசணும்னு பேசிக்கிறான். எங்கே என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கான்? இவ்வளோ நேரம் பேசுனது ஜங்குக் அப்பா. ஏன்னா எனக்கு புரியலாம். அப்பா அங்கிளோட கம்பெனி அது. ஷோ, எதுக்கு நான் இங்கே வந்தேன்? பேசாமல் நான் வீட்லேயே இருந்திருக்கலாம், எனக்கு தாவதான். பட் எதுக்கோ ஏன் நீ இப்போ மட்டும் போனோன்னு வச்சுக்கோவேன், இவனை பார்த்து நான் பயப்படுற மாதிரி ஆயிரும், ரொம்ப அசிங்கமாயிரும். ஆமாம், இதுக்கப்புறம் தான் எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டானா அதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? ஏன் இப்படி மூஞ்சி வச்சுக்கிற? நீ கான்ஃபிடென்ட்டாக இரு, நீ ரொம்ப போல்டு ஒயன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமாம். ஒயன், என்னடி ஆச்சு? அங்கே நின்றுட்டுருக்கா பேய் அரைச்ச மாதிரி. ஆமாம் சார், என்ன அவன் பக்கத்தில் வரைக்கும் வந்தார்? என்ன விஷயம்? காலையிலே பார்த்தேன், அவர் என்னமோ ஐஸை வேற வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஷோ, இவன் வேற எல்லாத்தையும் பார்த்துட்ட போலே. அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவரை இதுக்கு முன்னாடி தெரியக்கூட தெரியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. நடிக்காத, நான் தான் பார்த்தேனே சார் என்னமோ பண்ணாரு. என்ன பண்ணாரு சொல்லு. உனக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆள் தான் பார்க்க சமாந்தமாக இருக்காரு, ஆனால் பேசுகிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அது சார், அவனை பற்றி ஹேண்ட்ஸமாக சொல்கிறான். சி, எனக்கு அதுக்கு பொசசிவ் ஆடுதான். அவனா நானே எக்கெடு கெட்டு போகணும். ஒயன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலி, எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனா, அதான் சார் திட்டுறதுக்கு அப்படி முறைச்சாரு. நான் லைட்டாக கீழே குனிச்சிட்டேன், அதான் ஒன்றும் சொல்லலாம். ஓஹோ, அப்படியா? ஆமாம்மா, அவர் நிறையா ரூல்ஸ் சொல்லியிருக்காரு, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வா அப்படின்னு அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஷோ, இவன்லாம் இங்கே வரணும், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான், இப்போ மட்டும் எதுக்கு அப்படி பண்ணுறான்? என்னை பார்த்து மறைக்கிறான் அப்படி. அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான்னு மட்டும் தெரியுது. என்ன நான் பண்ணி தொலைச்சேன்னு வேற தெரியலையே. எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, நீ எதுக்கு பயப்படுறவன்? பயப்படக்கூடாது. ஜங்கோக்கு அவன் கேபினில் போயிட்டு உங்களை பற்றி அப்படியே திங்க் பண்ணுறான். அத்தா, எப்படி எங்கே போனாலும் இருங்க, கனவுல தான் வந்து டார்ச்சர் பண்ணுவான்னு பார்த்தா எங்கேயும் இருங்க. ஆனால் மாட்டிக்கிட்டேன். உனக்கு எதாவது தாவம் இரு. தாவம் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு எப்பயுமே ஒன்று நல்லது பண்ணுவான். அந்த டைம் இந்த டைம் உன்னை அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி நீ இருக்கானு. கொஞ்சம் கொஞ்சமா உடலாம் என்ன பண்ணுறேன்னு பாருடி. அவன் அப்படியே மறைச்சு உங்களை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்க பிஏ கிட்ட சொல்லி அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். அவர் அப்படியே வேகமாக அவங்கக்கிட்ட வந்து மேடம், உங்கள் பிளேஸை சேஞ்ச் பண்ணுறோம். என்னது? ஏன் பிளேஸையா? எதுக்கு? ஏன் பாருங்க மேடம், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காதீங்க, எதாக இருந்தாலும் சார்கிட்ட கேட்டுக்கோங்க, புரியுதா? என்னது சார்கிட்ட? யார்கிட்ட நான் கேட்கணும்? அதான் மேடம், ஜங்குக் சார்கிட்ட. ஐயோ, எதுக்கு நான் அவன்கிட்ட கேட்கணும்? என்ன மேடம் சரிங்க? எதுக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும்? எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த பிளேஸாக நல்லா தானே இருக்கா? இல்லை மேடம், சார் அங்கே தான் உட்கார சொன்னார். ஸோ அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு கேபினில் ஆப்போசிட்டில் இருக்கு, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு இங்கே உட்கார சொல்கிறான்? இல்லை எனக்கு புரியல, இவனுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு நீங்களும் சரின்ற மாதிரி அங்கே உட்கார ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னாச்சு? நீ ஒழுங்காக ஒர்க் பார்க்காதனால உன்னை அப்படியே சாரு கொத்து விட்டாரோ? வாய மூடுங்க, சார் எப்படி கொத்து விடுவார்? இல்லை, நாங்கள் யாரும் கொத்து விடல. அப்புறம் எப்படி? என்ன விஷயம்? ஏன் இதுக்கப்புறமேட்டாவது தூங்காமல் ஒர்க் பாரு, சரியா? ஷோ, இவங்க வேற கட்டுப்பேத்திட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, சரியா? சோம்பேறிலாம் கிடையாது. வாய் மூடிட்டுரு, நொய்யன் வா. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்து உங்கள் ஒர்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சங்குக்கு அப்படியே உங்களே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அவன் பார்க்குறது தெரியும், பிகாஸ் அந்த கிளாஸ் அப்படி உங்களுக்கு ஒன்றுமே ஷோ ஆகாது. அண்ட் அவன் அப்படியே உங்களை ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் டாப் டு பாட்டம்.
பா எவ்வளோ டேஸ் ஆகுது இதில் அப்படியே சைட் அடிச்சா நல்லா தான் இருக்கா முன்னாடியோட. ஆ ஷாலா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. அவன் ஃபேஸில் அப்படியே ஸ்வெட் ஆகுது. எனக்கு ஆனால் கோவம் மேலே வருதுடி. அவனை பார்த்தாலே எச்ச மேலே வருதா. நீ பண்ணது எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. சரிடி நான் வேணான்னு சொல்லிட்டு போனேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி பேசா? ஆ எனக்கு ஒன்றுமே புரியல. தான் நான் என்ன டாக்ஸிக்கா? அது மாதிரிலாம் நான் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் நான் அந்த லெவலாக டாக்ஸிக் கிடையாது. ஏதோ நான் இல்லைனா நீ இருந்துடுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்க. நானும் பார்க்குறேன் எப்படி இருக்கேன்னு. உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவான். எங்க கண்டிப்பாக அசிங்கப்படுத்த வேண்டி. ஸோ அப்படி சொல்லிட்டு அவன் ஒர்க்கை பார்க்குறான். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்களுக்கு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுக்கு இங்கே உட்கார வச்சான்? எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கடுப்பாக இருக்கு. ஸோ சொல்லிட்டு இருக்கப்பா எல்லாரும் உங்கள் ப்ராஜெக்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம். லாலா சார், என் நேம் லாலா இல்லை லைலா. ஓ லாலா இல்லையா? சரி, எனக்கு ஆனால் அப்படி தானே கூப்பிட பிடிச்சிருக்கு. சார் அப்படியா சார்? இப்போ இதுக்கு நீ நெளிகிற? இது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் இருக்கட்டும். பைய அந்த ஒயான இருக்காங்களே அவங்கள வர சொல்லு. அவங்க ப்ராஜெக்ட்லாம் நான் பார்க்கணும். அது சார் அவள் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கா. நான் வேணா எடுத்துகிட்டு வரட்டா? நான் சொன்னது மட்டும் செய்கிறான். சரி சார். ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா நான் பண்ணவே இல்லை தான் தெரியும்ல உனக்கு. அப்படியா? நீ சொன்னியா சார்ட்ட? நான் சொன்னப்பா, ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தரல. உன்கிட்ட சொன்னேன், நான் என்கிட்ட அவ்வளோ கற்றுறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நீ போய் சொல்லல அந்த மாதிரி 2 நாள் லீவ் சாருன்னு. ஐயோ வேணாம். நான் போகவே இல்லை லைலா. எனக்கு பயமாக இருக்கு. நீ போகலன்னா தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஒழுங்காக கிளம்பு. ஸோ அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி தள்ளி விட்றா. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இல்லடி நான் வெளில போகிறேன். வயன் சார் உள்ளவா. அது அந்த சார் உள்ளவானே. சரி சார். ஸோ அப்படியே நீங்களும் உள்ள போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க கூட முடியல சார். அது நான் 2 days லீவு சார். அதனால் ப்ராஜெக்ட் பண்ணலை. ஸோ நான் அதை ஷுவராக பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சார். கேட்கல. அது சார் நான் லீவு, அதனால் லீவ்னாலும் ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல. இப்போ லீவ்னாலும் என்ன சில்லி தர மாதிரி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே சார்? அதெல்லாம் இல்லை சார். எனக்கு கொஞ்சம் பாடியில் பெயினா. என்ன பெயின்? இல்லை புரியல சார். அது என் பர்சனல் சார். அதெல்லாம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒழுங்காக இருக்கணும், எங்கள் ஒர்க்கு ஒழுங்காக இருக்கணும், புரியுதா சார்? அது தெரியும் சார். ஆனால் நான் பண்ணிடுறேன் சார் ஷுவராக. எப்போ பண்ணுவேன்? எப்போ? எங்கள் ப்ராஜெக்ட்லாம் இழுத்து முன்னோனேவா? உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு இல்லை ஷெட்யூல் தெரியாதா சார்? அப்படிலாம் இல்லை சார். இங்கே பாரா, இங்கே நாம் ஒன்றும் அவனோட ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் கிடையாது, புரியுதா சார்? நான் அப்படி சொல்லவே கிடையாது. நான் இப்போ சொன்னோம் இவனா நினச்சிட்ருக்கான். இன்னமும் இவனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறான்னு நினச்சிட்ருக்கானா? அதான் எங்களுக்கும் இவனுக்கும் டவர்ஸ் ஆச்சுலாம். அப்புறம் என்ன? ஸோ நீங்கள் அப்படியே அவனை மறைச்சு பார்க்குறீங்களா? சங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு இங்கே பாரா, நம்ம மறைச்சவங்க பார்க்குற கண்ணை நோண்டி கையில் கொடுத்தவன் ஒழுங்கா ப்ராஜெக்ட் இங்கடி. அதான் சொன்னேன்ல சார். இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு கூட எடுத்துகிட்டு வந்து தரேன். அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க சார். ப்ராஜெக்ட் அடாய்க்கலாம் அப்படின்னா சங்கம் அப்படியே உங்ககிட்ட வரோம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். நான் தான் சொன்னலாம் ப்ராஜெக்ட் அப்புறமேட்டு தரேன்னா. அதான் நானும் சொல்கிறேன். ஏன்டி எவ்வளோ துங்கரமாயிரும் இருந்தா நான் கழட்டி விட்டுருப்பா. என்ன பேசுகிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு கையாளுங்க ஜங்கு அப்படின்னா தட்டி விட்றீங்க. ஜங்குக்கு அப்படியே இது வரையா இல்லைங்கம்மா ஜங்கு கையாளு. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா மரியாதை கட்டுரும். என்னடி சொன்னா? ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ஷாப் பண்ணலாம் போகிறப்பா நீங்கள் அப்படியே தட்டி விட்டு வெளில வேகமாக ஓடிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவத்தில் அட்டாமையாடி போவ. ரொம்ப தூங்குற பேர் வாய் கொழுபடி உனக்கு தான். இதுதான் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறான். கொஞ்ச நாள் பார்க்கறதுனால பயண்டியோ ஏற பயம் தான் என்னன்னு நான் காட்டுறேன். நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு இவன் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறான்? இன்னும் திருந்தவே கிடையாது. இவனுக்கெல்லாம் நான் ஒரு சான்ஸை கூட கொடுக்க மாட்டேன். தலை வலிக்குது எனக்கு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான்? ஷோ இதுக்கு தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கணும். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லஞ்ச் கூட சாப்பிடாமா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. சங்குக்கு அதில் தூரத்தில் வந்து பார்த்துருப்பான், பட் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு அகைன் உங்களையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க. அதில் உங்கள் இப்போ நல்லாவே தெரியுது அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன தூரமாக இருந்தா இப்பெல்லாம் போடுவான். அவனையும் காட்டுறது இப்பெல்லாம் போடுறானே தெரில. எல்லாம் தெரியுது. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் அது ஃபீல் ஆகுது. மார்னிங் கூட நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். நைட் அடித்த சாருங்கனால இப்போ தான் கண்ணெல்லாம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பொண்ணுடாவா எனக்கு நல்லா தெரியும். நான் இல்லைனால ரொம்ப சந்தோஷமும் இருக்கு உனக்கு. நீ ஏன் என்ன பண்ணுறேன்னு பாருடி.
ஸோ ஜங்குக்கு அப்படியே வருஷம் வருஷம் உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுது, பட் ஒன்றானே தரல. நீங்கள் அப்படியே ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறீங்க. அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. ஒயன் வரலையா? என்ன அவ்வளோ செஞ்சாரா? இல்லடி, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வாட்டா. டைம் ஆயிடுச்சு, வரியா என்ன? சரி வரேன், வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு பசங்க வீட்டில் போய் பண்ணிடலாம், அப்போ தான் நாளைக்கு கொடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க எது எது பண்ணணும்னு. ஸோ அவளும் அப்படி பார்த்துட்டு ஓஹோ ரொம்ப சின்சியாரிட்டி. அதெல்லாம் கிடையாது சி வாயமுடு. ஸோ எல்லாரும் அப்படி கிளம்புறீங்க. சங்குக்கு அப்படி ஆக்சுவலி அங்கே நின்றுட்டுருப்பான் கார்கிட்ட. உங்களை கூப்பிடுறான். வா, எதுக்கு இப்போ கூப்பிட்றோம்? ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் யாரோ அவன் யாரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவன் கூப்பிட்டா நான் அப்படியே பின்னாடி போயிடணுமா? அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷன். என்னாடியாவது கொஞ்சம் பயப்படுற மாதிரி சீனாவது போடுவா. இப்போ அதுவும் கிடையாது. அடங்கு அப்படியே ரொம்ப திமிரு தான். பெரிய ஆக்ஷன் ஹீரோயின் நினப்பு. அதுவும் ஜங்குக்கு முன்னாடி சே வெக்கமாக இருக்கு எனக்கு. ஸோ அவனும் அப்படியே போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பிகாஸ் நீங்கள் பண்ணது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவன் பார்த்துட்டால. ஸோ அதில் அவங்களுக்கு இப்போ தெரியுது, அதில் அவனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி போகலாம் இல்லை புரியலாம். இந்த மாதிரி க்ராப் டாப் மாதிரிலாம் கேட்டுச்சு அவன்கிட்ட. அப்படியே இன்னமும் அப்படியே ஸ்கூல் படிக்கிற சொல்லி நினப்பு எரிச்சலாக வந்து எனக்கு ஏதோ பண்ணணுன்னு தோணுது. இவனை பண்ணாமல் விட மாட்டான். அது மட்டும் இல்லை, எனக்கு கஷ்டப்படுத்திடா நீ. ஆமாம் கஷ்டப்படுத்திடா. 3 வருஷம் நீ இல்லாமல் இருந்தது எனக்கு தான் தெரியும். பைத்தியம் முடிச்சிச்சு பைத்தியம். சப்பா என்ன போதடி. ஸோ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள நினச்சி அப்படியே புலம்பிகிட்டே இருப்பான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சப்பா எனக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். எனக்கு அந்த பரதேசிட்டா திட்டு வாங்க மாட்டேன். அண்ட் அவன் மூஞ்சில் கறியை பூசுற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் இந்த 1 month மட்டும்தான் வருவேன். அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை விட்டு நின்றுதான். அதுக்கப்புறமேட்டுலாம் அந்த கம்பெனிலாம் எனக்கு ஒர்க்கு பார்க்கவே முடியாது. வேறு எங்கேயாவது நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வேறு ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட பேசுறதுக்கு. அவன் என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கவே கூடாது. வயன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அண்ட் தைரியமாக இருக்கணும். நேற்றுக்கு அவன்கிட்ட பேசுன மாதிரி. ஆமாம் அப்படியே. ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிருப்பீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கும் சீக்கிரமாக வந்துட்டீங்க. ஸோ அவன் சொன்ன டைமுக்கு வந்திருக்கீங்க. பரவாயில்லையே, 9க்குலாம் வந்துட்டா குட் கேர்ள். ஸோ அவங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் விழுந்து சிரிக்கிறா. சரி ரொம்ப சிரிக்காத, அப்படியே பல்ல கொட்டிட்டு போகுது. சரி நீ என்ன பண்ணுறா? அதுவா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்டி. சரி இன்னைக்கு என்ன சாப்பிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு இருக்கியோ? ஆமாம். ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆர்வமாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எனக்கு நீங்கள் க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க. எனக்கு நேற்றை விட உங்களோட செஸ்ட்டு கூட லைட்டாக அப்படியே ரிவல் ஆகுது. பட் நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஐயோ ஏன்னா அது இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எனக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அது மேலே அப்படி ஒரு ஓவர் கோட் போட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுதா? என்ன பண்ணுறது? நேற்றையோட இருந்ததை விட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான். அப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெஸ்ட் ரூமில். ஸோ அப்படியே வெளில வந்துட்டு எவ்வளோ அழகுவா நீ. உங்களை நீங்களே அப்படியே அட்மையர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு உனக்கு இந்த க்ராப் டாப் தான் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா? சேச்சி செம்ம அடி போலே. வாய் மூடிட்டு இருக்கீங்களா? உடனே அப்படியே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட வேண்டியது. என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ? அது சும்மா தான். தெரியுது ரொம்ப தடைச்சிக்காத, நான் வாங்கி தரேன் ஈவினிங் போகிறப்பா. சரி. ஸோ நீங்களும் அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஆகுது. ஷுவால் வாரான். எல்லாரும் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே தான் பார்க்குறான். இன்றைக்கி நீங்கள் ஓவர் குட் போட்டு பார்த்துட்டு ஏன்னா அது சிலி மாதிரி எல்லாத்தையும் மூடிடுவா. அன்னைக்கு பார்த்தனால பொறாமையோ எல்லா புருஷன் இருக்கான்னு இப்படிலாம் மரியாதை கொடுக்குறாளா? ஒன்றும் புரியலையே. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஒயன் இன்னைக்கு உன்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தான் முடிச்சிட்டியா? சார் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். என்னங்க? ஸோ நீங்கள் அதை எடுத்து நீட்டுறீங்க. ஜங்குக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒயன் ஓகே தான். ஸோ அப்படியே அவங்க டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அவங்க இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எதையாவது பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியுது 2 சொல்லும். இல்லை புரியலாம் என்னடி ட்ரெஸ் மாரிது பத்தாலே கடுப்பாருது. அப்படியே கிழிச்சு போட்டுருந்தான்னு தோணுது. சார் என்ன சார் ஆச்சா? ஓகேவா சார்? ஓகே இல்லை என்ன இது டிசைனர் நல்லாவே இல்லை. மண்டை மாதிரி இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை சார் இந்த டிசைன் தான் நீங்கள் சொன்னீங்க. ஸ்டாப் இட். என்கிட்ட எடுத்து பேசுறியா? நான் சொன்னது தான் செய்யணும், புரியுங்களா? சார் நான் கரெக்டாக தான் சார் பண்ணேன். இதில் என்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுமா? இந்த பொண்ணே அப்படி தானா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு வேலை தெரியலன்னு சொல்லுங்கள். சும்மா தேவையில்லாமல் ஏன் தலையாக இருக்காதிங்க. சார் நான் கரெக்டாக தான். ஸ்டாப் இட் வாயன். இது மாதிரி எனக்கே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா?
சார் நானா வாய முன்ன மூட முடியும். ஸோ எல்லாரும் அப்படியே சைலண்டாக ஆகுறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சிரிப்பு? ஒர்க்கை நீங்களாம் மட்டும் ஒழுங்காக பார்க்குறீங்களா? சும்மா வந்துட்டீங்க. ஸோ அதை அப்படியே கீழே போடுறாங்க அந்த எல்லா பர்பஸும். இங்கே பாரு, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒழுங்காக பண்ணுறோம், புரியுதா? இன்னைக்கெல்லாம் நைட்டு இருந்தாலும் முடிச்சு கொடுத்து தான் போகணும், புரியுதா? சார் அது வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 1 டேக்குள்ள எல்லாத்தையும் முடியணும், புரியுதா? காட் இட்? சார் அது ரொம்ப கஷ்டம் சார், நான் 2 நாள் டைம் கொடுங்க. இங்கே பாரு வாயன், உனக்கு எதுவும் தரலாம் அப்புறம் எதுக்கு வேறு ஒர்க்கெலாம் வந்து சேர்ற, புரியுதா? அப்படின்னா எல்லாருனா வீட்டில் இருந்துக்கோ. ஏன் அவன் பிடிச்ச சமாளித்து கொடுக்க மாட்டானா? சார் அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் பேசாதீங்க சார். ஸோ உங்களுக்கு அந்த வேலை சொன்னது ரொம்ப கோவம் வருது. ஆ, கோவம் மட்டும் வந்தால் போதாது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ அந்த வேலை சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை நீங்களே. ஓ, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கா, அதான் உனக்கு பிடிக்கலாம், அதுக்கு இப்படி கற்றணுமா? ஸோ நீங்களும் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விடுறி சார் அப்படி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லைட்டாக தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் ஒர்க் பார்க்குறேன், சார் திட்டுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க, சங்குக்கு அப்படியே கேபின் வந்துட்டு உங்களே மறைச்சு பார்க்குறான். தான் நான் சொல்கிறேன், அப்பயே அப்படியே எல்லாத்தையும் காட்டுற மாதிரி போட்டிருக்கான். அதெல்லாம் வருது எனக்கு. நல்லா நல்லா வேலை அந்த ஓவர் கோட் அதை போட்டாலே சரி. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ரொம்ப தலையாக வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் இப்பயே பார்த்துட்டு இருக்கான். ஏ நாடி எடுப்போனே, ஐயோ அப்படியே கீழே போல இருக்கு எனக்கு, கடுப்பாக இருக்கு. இருந்த கோத்தில் பண்ணிட்டு பார்த்தது எல்லாம் இருக்கானுங்க வேற. சரி ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் மாட்டேன். இரு உனக்கு இப்படிலாம் விட்டா சரியே வராதுடி. நான் என் புருஷனை காட்டணும்ல அப்பப்போ, அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் இரு. ஸோ ஜங்குக்கு இப்படியே பேசிட்டு அவன் பேய்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ அவர் வந்து இங்கே பாருங்க எல்லோரும் கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணணும், அதுவும் நீட்டாக இருக்கணும். கேர்ள்ஸ் முக்கியமாக ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கவர் ஆன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், புரியுதா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ மீன் சாரி? ஆமாம், அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது குர்த்தி மாதிரி போட்டுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி க்ராப் டாப் இதெல்லாம் போடக்கூடாதான். ஸோ சொன்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்களே பார்த்து. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு நான் இப்படிலாம் பண்ணுறான், ஸ்கூல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு கடுப்பாக வருது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் பிரச்சனை இல்லை புரியலாம், தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறான். எதுக்கு தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மறைச்சு பார்க்குறீங்க. என்னால் முடியாது, என்ன மேடம் சொன்னீங்க? என்னால் இந்த மாதிரி முடியாது, நான் நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து நிற்கலான்னு இருந்தான். ஸோ நான் இப்போவே வேலையை விட்டு நிற்க போகிறேன். ஆமாம், எனக்கு தெரியாது, என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அடுத்தவங்களை இது பண்ணிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? சரி மேடம், எதாக இருந்தாலும் சாரை பார்க்குறீங்களா? சார் என்ன சொல்கிறாரோ அதான மேடம் நாங்கள் சொல்ல முடியும். அதான் நானும் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுமோ அது என்னோட பர்சனல், இது ஒன்றும் காலேஜ் ஆர் ஸ்கூல் கிடையாது உங்களோட இஷ்டத்துக்கு ரூல் போடுறதுக்கு. நீங்கள் சொல்கிற ஒர்க்கை பண்ணணும் அவ்வளோதானே, அதை விட்டுட்டு எங்கள் பர்சனலாக ஏன் தலையிடுறீங்க? ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் நிறைய பேர் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க போய் வந்து ஜங்கு கிட்ட சொல்லவும் ஜேகே சார் அம்மாக்கோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கூப்பிட்றீங்களா? சரிங்க சார். ஸோ அப்படியே வந்து அது போய் அவங்க காத்திக்கிட்ட, மேடம் உங்களை சார் கூப்பிட்றாரு. எதுக்கு? நானும் வர முடியாது. எதுக்கு நான் வரணும்? எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பார்க்குறோம். என்ன அம்மா நினைக்கிறான், எவ்வளோ திமிர் மாதிரி என்கிட்டே பேசுறது. இப்போ வர முடியாதுன்னு வேறு சொல்கிறாங்களா? வரலன்னு வச்சுக்கோ வேறு மாதிரி போவோம். ஸோ சொல்லிட்டு இருக்குப்பா, 2-3 டைம் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு வேறு கோவமாக வருது, இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் கேட்கறது இல்லை அவனும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு எல்லாரும் வேறு சொல்லிட்டு இருக்காங்க, சார் வேற ரொம்ப கோவத்தில் இருக்காரு, நீ போய் பார்த்துட்டு வா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ ஜாப்பை விட்டு நிற்க போகிறதான், அதுக்குன்னு இப்போல்லாம் பண்ணாதம்மா, ஒழுங்காக போய் பாரு. சரி நான் போகிறேன். ஸோ நீங்களும் அப்படியே கேபினில் எஸ்கியூஸ் மிஸ் சார். கமன். அது சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? அது சார் நான் ஒர்க்லாம் இருந்தேன், ஏன்னா என்னமோ ட்ரெஸ் கோட்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னாமே. அது சார் ஆமாம் சார், எனக்கு இந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஷலா தெரியுது கம்ஃபர்டபுளாக இருக்கு அவனுக்கு. சார் என்ன பேசுகிறீங்க? முடுறிவாயா, ஷலா தெரியுதுன்றாங்களா, அப்புறம் என்ன போயிடு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறேன். இங்கே பாருங்கள் சார், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன, அது நீங்கள் பார்க்குற ஐஸில் இருக்குது சார். நான் புருஷன் அப்படி தான் பார்ப்பேன், உடனே என்ன பிடிச்சான் அதே மாதிரி இவங்க நிறையா பேர் பார்ப்பானுங்க, எனக்கு தான் தெரியும், எல்லாம் சரி கிடையாது, புரியுதா? சார் யார் எப்படி பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பார்வையில் தான் இருக்குது, அவங்கள ஃபஸ்ட்டு மாற்றுங்க, தேவையில்லாமல் என்ன சொல்லிட்டு இருக்காதீங்க, என் ட்ரெஸ் ப்ராப்பராக தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க அப்படி தான் பார்ப்பானுங்க, எனக்கு தெரியும், நீ கரெக்டாக இருக்கணும், புரியுதா?
தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்காது சார். உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க சார். அகைன் இந்த மாதிரி பண்ணிங்க நான் சிவராக பனிஷ்மெண்ட் இது பனிஷ்மெண்டா அதான் சொல்லிட்டு நீ நான் கொடுக்குறேன் அவனுக்கு பதிலா. சார் இப்போதுக்கு இப்படி கிட்ட வரா ஜங்கு நாடி வர போறேன்று என்ன சார் இருந்தாலும் சொன்னேன் ஜங்கு எதுக்கு. ஸோ அப்படியே அவங்க எப்போ பிடிச்சா நல்லா தடவிட்டு இருக்கான். ஜங்கு நீ பண்ணுறது விடு ஜங்கு. வாய முடியும் அவனும் பார்த்துட்டே இருக்கான். நேற்று வந்து ரொம்ப பேசிட்டே இருக்கான். ஏன்னா கொடுமா நீ ஃபஸ்ட்டு கையெடு. ஸோ அப்படியே கிள்ளி வைக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகி ஜங்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். நாடி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு ஆனால் எனக்கு மட்டும்தான் எல்லாரும் பார்க்குற மாதிரிலாம் போடக்கூடாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும்லடி எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு மாதிரி பண்ணுறேன். ஸோ அப்படியே அவங்க ஒவ்வொரு கூட்டம் அப்படியே கழுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்கு இந்த மாதிரி பண்ணிங்க தள்ளி விட்டுருவான். ஜங்கு கேவலமாக பண்ணாத. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு எனக்கு என்ன இருக்கு நீ தலை விடு. ஸோ அப்படியே செம்மையாக அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுனே தெரில. அவனை வேகமாக பிடிச்சி தலை விட்டு இதுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி பசங்களாம் பார்த்தாலே எரிச்சலாம் வருது. எப்படி நல்லவன் மாதிரி நடிக்கிறேன். நான் சொன்னேன் நான் வந்துட்டேன் நல்லா வந்து நான் சொன்னதை நீ கேட்கல. அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் புரியுதா. ஜங்கு நீ ஸ்டாப் பண்ணு. உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. ஓ லிமிட்டில் இருக்கியா நீ அதோட இருந்துக்கணும் புரியுதா. இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்று அதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான். இதுதான் ஜங்கு எனக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயமே. எப்போ பாரு டாக்ஸிக் உபயோகம் பண்ணுறது. இது டாக்ஸிக் அடி பொன்னாடி எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது டாக்ஸிகா. ஆமாம் ஜங்கு டாக்ஸிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களை சொல்லாமா என்ன சொல்கிறேன்ல அது டாக்ஸிக் தான். இல்லை புரியலடி எனக்கு புரியலா. எல்லாம் புருஷனும் அவன் பொண்ணாடி அவனுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பான். சில நடி இருக்கு இதெல்லாம் என்ன இருக்கான். நீ என்ன சொன்னா என்னோட ட்ரெஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்போ உங்களோட ஐஸ் எப்படி இருக்கு. எல்லாரும் அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுவேன். அது பார்வையில் இருக்கு ஜங்கு. எல்லாரும் அப்படி கிடையாது. மயிறு எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில பொறுக்கி பசங்க இருப்பானுங்க காஜியா அவங்க அவனை பார்க்குறது எனக்கு கேவலமாக இருக்காதா. எனக்கு குத்தண்டி பொன்னாடி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு புரியுதா. ஜங்கு அது அவங்க இஷ்டம். அது எனக்கு தெரியாது. பட் என்னால் மாற்றிக்க முடியாது. ஸோ சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க. ஜங்குக்காக ஏற்றுக்கவே முடியல. தான் ரொம்ப வாய் பேசுகிறாப்பலாம். இல்லை எனக்கு புரியல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே வெளில வந்து செம்மையாக இருக்கிறீங்க. இவனுக்கு இதே ப்ராப்ளம். எப்போ பாரு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டான். தேவையில்லாமல் கத்துறது மட்டும்தான் இவனுக்கு விஷயமே. அவனுக்கு இந்த வரைக்கும் அவனோட தப்பை நினச்சி ரியலைஸும் பண்ணது கிடையாது. சரியானா ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் புரியல. என்னாச்சு வாயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எனக்கு தலைவலி அதான். சரி நீ படுத்து தூங்குன்னா சரி. ஸோ நீங்களும் அப்படி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் தான் என்கிட்ட அவ்வளோ பேசுவாள் நீ. உனக்கு இன்னும் தூங்குறவாயன் தூங்குற இன்னைக்கு பாரு என்ன பண்ணுறீங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கப்பா அப்படியே எல்லோரும் போயிடுறாங்க. பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. ஒயன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலையா. ஐயோ ஆமாம்ல பண்ண மறந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறது இன்னைக்கு வர சார் எங்கே. ஸோ சொல்லிட்டு இருக்கப்பா ஜங்குக்கு அப்படியே வந்து நின்றுட்டு ஏன்னா ஒயன் இதான் லட்சணமா ஒர்க்லாம் பண்ணுறது. ப்ராஜெக்டு எப்படி நாளைக்கு கொடுக்குறதா ஐடியா இருக்கா இல்லையா. சார் அது டைம் வராது சார். வீட்டுக்கு போகணுமா. நான் வந்துட்டு என்ன சொன்னேன் மார்னிங்கு ஃபுல்லாக அன்றைக்கி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு வீட்டுக்கு விடுவேன்னு சொன்னல சார். ஆனால் இப்போவே மணி 6:30 ஆயிடுச்சு சார். எங்கள் வீட்டுக்கு போகணும் சார். நான் வீட்டுக்கு போகவே 7:30 ஆயிரும். ப்ளீஸ் சார் எல்லோரும் வேறு வெயிட் பண்ணுவாங்க. நான் சொல்ல கூட இல்லை இன்ஃபார்ம் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொபைல் இதானே சார் எதுக்கு மொபைல்லாம் என்கிட்ட இருக்கட்டும் புரியுதா. நீ ப்ராஜெக்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ சார். என்ன சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சார். அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க பார்த்துக்கலாம். நான் சொல்லிக்கிறேன் ஏதாவது கால் வந்தா சரியா. வேறு யாரும் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணுவாங்களா சார். ஐயோ வேணும்னே இப்படி கேட்பான் சார். என்ன சாருக்கு சார் ஒன்றும் இல்லை சார். அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஷோ டைம் வேறு ஆகுது. ஓயன் டைமே பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் டைம் ஆகுதான் செய்யும். இப்போ மணி 7 ஆகிடுச்சு. ஸோ அவன் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. அவன் அப்படியே கேபின்குள்ளே போயிட்டு உங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னது எல்லோரும் போயிட்டாங்க. எனக்கு வர பயமாக இருக்கே. நான் மட்டும்தான் இருக்கேன். இப்படி பார்த்துட்டு இருக்கேனே. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கப்பா அவங்க பிஏலாம் கிளம்புறாங்க. சார் சொல்லுங்கள் மேம். அது ஒன்றும் இல்லை எல்லோரும் போயிட்டாங்களா. ஆமாம் மேம். அதுக்கப்புறம் இப்போ ஜங்குக் சார் போயிடுவார். ஓ சரி அப்பா அவன் போய் தொலையிடும். அவன் போனதுக்கப்புறமாட்ட கொஞ்சமாவது நிம்மதியாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு இன்னும் போகல. என்னது சார் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவன் பிஏவே போயிட்டாங்க.
அப்புறம் அவனும் போயிடுவான். அவனுக்கு நான் சாருன்னு சொல்கிறேன், கட்டுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு தெரில ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதா எவ்வளோ அழகுடி நீ, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. நல்லா இருக்குடி. ஸோ அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க உங்களே. சப்பா அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கலாமா, தூக்கம் வேறு வருது. மணி என்ன 9 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் தேடுவாங்க. என்ன பண்ணுறது, இங்கே வேறு ஃபோன்ஸ்லாம் வேறு கிடைக்காதே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்பா. அப்படியே ஜங்கு கேபிள்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ அவன் இன்னும் இருக்கானா? ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கெடன் சார், நான் ப்ராஜெக்ட் ஆஃப் முடிச்சிட்டேன் சார். நான் டைம் ஆயிடுச்சு சார். நான் அப்புறமேட்டு நாளைக்கு பண்ணி தரட்டா? என்ன கேட்டா? சார் அது டைம் ஆயிடுச்சு சார். எங்கள் வீட்டில் எல்லாம் தேடுவாங்க. என் மொபைல் கொடுக்குறீங்களா? சரி இந்த மொபைல் தானே இங்கே இருக்கு, வந்து எடுத்துக்கோ. சரி சார். ஸோ நீங்கள் அப்படி ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த மொபைல் கிட்ட போய் எடுக்கிறீங்க அவன் டேபிள் கிட்ட. ஸோ ஜங்குக்கு அப்படி இப்போ பிடிச்சி இழுது அவன் லேபில் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். சார் என்ன பண்ணுறீங்க? விடு ஜங்கு. ஏய் ஆயிடுறி என்னாடி நானும் போகிறேன். தொட்டா மட்டும் ஜங்குக்குன்னு வருதா? ஜங்கு விட்டுறியா? எதுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தான் ஜங்கு. ஏய் ஒரு என்ன நினச்சிட்ருக்கேன்? நானும் கேட்கணும் நினச்சா. அன்னைக்கெல்லாம் அண்ணா ஒழுங்கா ட்ரெஸ்ஸு மட்டும் வரியா இல்லை வர மாட்டியா? அது எனக்கு தெரியாது. நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் தான் சொல்லலை உன் ஒர்க்லாம் அப்புறமேட்டு முடிச்சு தரேன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நீலாம் ஒரு சிஓவா? கையிடுறா. கையிட. வாய முட்ரி. எவ்வளோ நாள் ஜங்கு எதுக்கு பண்ணுறான்? ஜங்கு சொல்லியிருக்கப்பா. அவன் அப்படியே அவன் உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டாப் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஜங்கு. இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுக்குவேன். சும்மாரி கடுப்பாரு எனக்கு. இந்த கோவத்தெல்லாம் இதான் கரெக்டு தான். நீ கரெக்டு தான். என்ன கரெக்டு? நீ தான் ஜங்கு. ஸோ அவன் அப்படியே உங்களுக்கு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்கு வலிக்குது ஜங்கு. வலிக்கிடும், நல்லா வலிக்கிடும். ஷாங்கும் வலிச்சிச்சு. ஷாங்கோட பாவா ஷாமா திருப்பி போனதானே நீ. ஜங்கு ஸ்டாப் இட். கேவலமாக பேசினா அவ்வளோதான். யார் ஏமாத்துறான் சொல்லு? யார் ஏமாத்துறான் ஜங்கு? நீ தான் டாக்ஸிக்காக இருந்தா புரியுதா உனக்கு? நான் உனக்கு ஏமாத்தலாம் கிடையாது. ஏமாத்துறதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னமும் உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட அப்படியே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் நான் என்ன வரைக்கும் அது எல்லாம் சொல்ல மாட்டேன். வாய் வரைக்கும் இருந்துச்சா சொல்றி சொல்லு. அது தெரியாது. என்ன வரைக்கும் சொன்னா தானே நினச்சிட்டு இருக்கான். சொல்லு. என் கை மட்டும் தாண்டி மதப்படும். அது எனக்கு தெரியும். ஜங்கு உன்ன மாதிரி எனக்கு கேவலமாலாம் பேச தெரியாது. பட் கை எடுக்கிறியா? எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு உடம்பு தொடுறது. ஜங்கு இந்த மாதிரி கேவலம் பேசிட்டு இருந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஸோ அவனை அப்படியே தள்ளி விட்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து செம்மையாக சிரிக்கிறான். உங்களுக்கு என்னதான் அவன் இப்படி சிரித்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி எப்படி சிரிக்குது பாரு. ஸோ நீங்கள் இப்படியே வெளில போகலாம் போகிறீங்க. வாலில் செம்மையாக பின் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணாட்டி லவ் யூ. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா ஜங்கு? என்னதான் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். இங்கே பாரு எழுதி வச்சுக்கோ. நீ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு நாள் உனக்கு இருக்கு. நாடி இருக்கு இல்லை புரியல. ஒரு புடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். வேறு ஏதாவது பண்ணேனா? என்ன பண்ண ஆனால் நீ கேட்குற? இல்லை எனக்கு புரியல. எப்போ பாரு ஷாமலா தான் தப்பு சொல்வா. நீ தான் ஜங்கு டாக்ஸிக்காக இருக்கா. அது உனக்கு புரியுதா? உனக்கு அது எப்பயுமே புரியாது. நான் அது சோன்னு சொல்கிறேன். சொல்கிறீ. ஸோ அப்படியே உங்களை தட்டி விட்டு அவன் அப்படி பின்னாடி வந்துருக்கான். பட் நீங்கள் வேக வேகமாக ஓடுறீங்க அவன் கார்கிட்ட. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ மாதிரி சிரிக்கிறான். இல்லைண்ணா நான் போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டீங்க. எங்கே போய் வழியாச்சா? வயன் இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவனுக்கு எங்கே இருக்கீங்கன்னே தெரில. வயன் நிற்கிறியா இல்லையா? எங்கடி இருக்கா? ஒழுங்காக வெளில வந்துரு. என் கோவத்தை கிளறாத. இங்கே பாரு சொல்லா தப்பு ஓமல. நீங்கள் ஒரு டஸ்ட்பின் பக்கத்தில் ஒழிஞ்சிருப்பீங்க. அதை அப்படியே தட்டி விடுவோம். உங்களோட சவுண்டு கேட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். அப்படியே எவ்வளோ மாதிரி சிரிக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜங்கு கிட்ட மட்டும் வராத. ஏதாவது பண்ணா நான் அவ்வளோதான். இங்கே பாரு நான் ஓட்டாங்கவே நல்லது. ஓடாதா? எனக்கு கால் வலியுது. அதுவும் நீ ஒன்று வச்சுக்கோ. இன்னும் வலிக்கும். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. ஆனால் ஜங்கு சொல்லிட்டு இருக்கப்பா. அப்படியே ஈஸியா அவன் ஆச்சு வச்சு உங்களை இழுக்கிறான். அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் காய்கிட்ட போகிறான். ஓகே இதோட அந்த பாட்டை என் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு எனக்கு எப்படி எண்டிங் கொடுக்கணுன்னே தெரில. பிகாஸ் நான் இதை இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் லென்த்தாக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதான் விஷயம். ஸோ நான் இதை 2 ஷார்ட்டாக தான் போட முடியும். பிகாஸ் இது ஜங்குக் பர்த்டே எப்போ வரும். பட் ஆனால் ஜங்குக் பர்த்டேக்கு இன்னமும் 2-3 எஃப்ஓ ஃப்ரைடே வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் போடுறேன். ஓகேவா?
அண்டு ஒரு விஷயம்டா, நான் ஹாப்பி என்டிங் கொடுத்தாலும் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது, இல்லை சேட் என்டிங் கொடுத்தாலும் ஒரு இதுவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். பாதி பேர் ஆனால் ஓகேவா சொல்கிறீங்க, பட் அந்த 1% ஆஃப் பீப்புள் எப்படி டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சொன்னால் நான் என்னடா பண்ணுறது. ஸோ நானும் கொஞ்சம் புதுசு தான் இந்த மாதிரி எஃப்எஃப்லாம் எடுக்கிறது. ஸோ எனக்கும் இதெல்லாம் நியூ ஜானி. ஸோ எல்லோரும் பார்த்து தானே இது பண்ணும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நான் ஆஷா பேசிட்டேனா சாரி. அண்ட் தென் ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கணும். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்கடா. டாட்டா பாய் பாய் இஷ்கியால்.